ஹலோ விவாஸ், இன்னைக்கு நம்மளுடைய பதிவில் ரிஷபராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்க போகுது, அவர்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா கடந்த சில காலங்களாக எந்தெந்த விஷயங்களானது பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு கஷ்டத்தை கொடுத்திருந்தது. அதே போல் அந்த ஒரு விஷயங்கள்ல இருந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுமா அப்படிங்கிறது குறித்து தான் இந்த பதிவில் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை ரிஷபராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் ரிஷபராசி நேயர்கள் நினச்சிட்டு இருப்பீங்க, நமக்கு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அடி மேலே அடி விழுந்துகிட்டே இருக்குது, என்னடா இது ஒரு வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சலிப்புத்தன்மையை கொண்டு பார்த்தீங்கன்னா வாழக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்பட்டு வந்துட்டு இருந்திருக்கும். அந்த ஒரு நிலைகள் பார்த்தீங்கன்னா இப்பொழுது மாறக்கூடுமா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கோங்க. பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கனையும் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி நம்மளுடைய சேனலை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிங்க. இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு சில காலங்களாகவே நிறைய ஒரு சலிப்புத்தன்மை கொடுக்கக்கூடிய விஷயங்களானதாகவே பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நடந்துட்டு வந்துட்டுருக்கு. இப்போ வரைக்கும் இந்த நேரங்கள் வரைக்கும் பார்த்திங்கன்னா நடந்துட்டு வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே கவலை கடந்து போய் நீங்கள் இருப்பீங்க. அந்த விஷயங்கள் இப்பொழுது மாறுமா? இந்த ஜூன் 5ஆம் தேதி அன்று ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக மாற்றங்களினுடைய பயிற்சியினுடைய தாக்கங்கள் உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு பலன்களை கொடுத்துருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவு. இந்த ஜூன் 5ஆம் தேதி அன்று நிகழ இருக்கக்கூடிய அந்த கிரக மாற்றங்களினுடைய பயிற்சியினுடைய தாக்கங்களை வைத்து பார்க்கும் பொழுது, அந்த கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது பார்த்திங்கன்னா ரிஷபராசி அன்பர்களுக்கு ஓரளவுக்கு சாதகமான பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். பெருசாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு நன்மை தரக்கூடும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு சாதகமான நிலைகளை நீங்கள் எட்டி பார்க்கலாம், அவ்வளோதாங்க. பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு கிடையாது. உங்களுடைய குடும்பத்தில் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களால், அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களால் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். ஸோ அந்த விஷயத்தை பார்த்துக்கோங்க. ஏற்கனவே அவங்க மூலியமாக தான் உங்களுக்கு பிரச்சனைகளும் உருவாகி இருக்கும், அந்த பிரச்சனைகளும் நீடிட்டு வந்துட்டு இருக்கும். அதை பார்த்திங்கன்னா நிறைய கவலைகளை பார்த்திங்கன்னா ஏற்படுத்தியிருக்கலாம். அதே போல் இப்போவும் பார்த்திங்கன்னா இந்த கிரக அமைப்புகளை வைத்து பார்க்கும் பொழுது அந்த ஒரு விஷயங்கள் உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மிகவும் பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியங்க. நீங்கள் பார்த்திங்கன்னா இது நாள் வரையிலும் எப்படி இருந்தீங்களோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே பொறுமையாக இருப்பது தான் அவசியம். இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கடைபிடிச்சிங்க அப்படின்னாவே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய பிரச்சனைகளை பார்த்திங்கன்னா தீர்த்து கொள்ளலாம். பொறுமையை கையாள்வது சிறந்தது, இது மனதில் வைத்துக்கோங்க. எதையுமே சமாளிக்கக்கூடிய மன உறுதியை பார்த்திங்கன்னா வளர்த்துக்கோங்க. இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனையில் உங்களுக்கு எதையுமே சமாளிக்கக்கூடிய மன உறுதி உங்களுக்கு இருக்கணும். அது பார்த்திங்கன்னா அதிகரிக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த கிரக அமைப்புகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மன உறுதியை தரக்கூடிய அமைப்பில் அந்த கிரகங்கள் அமைஞ்சிருக்கு. இருந்தாலும் நீங்களும் பார்த்திங்கன்னா சில முயற்சிகளை மேற்கொள்ளணும். அப்படியே பார்த்திங்கன்னா இடி விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம உக்காந்துடக்கூடாது. சிறிது சிறிதாக பார்த்திங்கன்னா நம்ம நகர பழகிக்கணும், அதுதான் வாழ்க்கை. இப்போ புதிய ஆடை ஆபரணங்கள் சேரக்கூடிய அமைப்புகள் ஏற்படும். அதே சமயத்தில் சரிவுகளையும் நீங்கள் பார்த்திங்கன்னா பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு அமையும். மேலுமே ரிஷபராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா சிலருக்கு வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் பொருள் சேர்க்கைக்கும் பணவரவுக்கும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குங்க. இந்த தருணங்கள் உங்களுக்கு பார்த்திங்கன்னா சாதகமாக பாதகமாக அப்படின்னு பார்க்கக்கூடிய இடங்கள் கிடையாது. உங்களுக்கு ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா உங்களுடைய உறவினர்கள் மூலமாக, அதாவது உங்களுடைய துணை வழி உறவினர்கள் மூலமாக நிறைய பொருட்சேர்க்கை ஏற்படும். அதை நீங்கள் ஏற்றுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு உண்டாகுங்க. அதேபோல் உறவினர் நண்பர்களுடைய வீட்டு விருந்து விசேஷங்களுக்கு சென்று வருவீர். அங்கே உங்களுக்கு செல்வாக்கும் கௌரவங்களும் பார்த்திங்கன்னா அதிகரிக்கும். அதேபோல் உங்களுடைய இருவருக்குமே பார்த்திங்கன்னா கருத்து வேறுபாடு என்று பார்த்திங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். இந்த ஒரு விஷயத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் இடம் பொருள் ஏவல் அறிந்து நடப்பது போல் உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை பார்த்திங்கன்னா இடங்கள் தரக்கூடாது. கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது வந்துருச்சு அப்படின்னா நமக்கு நிறைய பார்த்திங்கன்னா இழப்புகள் தான். நமக்கு பொருளாதார ரீதியாக பார்க்கும் பொழுது உறவு விஷயத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம வச்சுக்கக்கூடாது. ஸோ பார்த்திங்கன்னா ஒற்றுமைக்கு பார்த்திங்கன்னா வித்திட தான் வேண்டும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அந்த ஒரு விஷயத்தில் கவனமாக இருங்க. கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்த கணவன் மனைவிகள் ஒன்று சேரலாம். அதேபோல் ரொம்பவுமே பார்த்திங்கன்னா அந்யோன்யமாக இருந்திருப்பீங்க. அவங்க இப்போ விலகக்கூடிய நேரமும் சொல்லலாம்.
என்னடா இப்படியும் சொல்கிறீங்க அப்படியும் சொல்கிறீங்கன்னு கூட நீங்கள் நினைக்கலாம். ஏன்னா சேர்ந்து இருக்கக்கூடியவர்கள் பிரியக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். அதாவது பிரிந்திருந்தவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய தசாபுத்திக்கு ஏற்ப ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதை தான் சொல்கிறேங்க. ஸோ இது நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய வாழ்க்கை துணையினால் வந்து பார்த்திங்கன்னா ஆதாயங்கள் ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. சிலருக்கு குழந்தை பாக்கியங்களானது ஏற்படக்கூடும். குடும்பத்தினரினுடைய அவசிய தேவைகளை வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றா நீங்கள் கேட்டு அறிந்து நீங்கள் பூர்த்தி செய்வீர்கள். சிலருக்கு புதிய வாகனத்தை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆனால் அந்த புதிய வாகனமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா வாகனத்தை வாங்கலாமா வேண்டாமா என்று வந்து பார்த்திங்கன்னா உறுதி செய்து கலந்து ஆலோசித்து வந்து பார்த்திங்கன்னா வாங்குவது சிறந்தது. ஸோ அந்த விஷயத்தில் ரொம்ப கவனங்கள் தேவை. பிள்ளைகளினுடைய கல்வி மற்றும் திருமண முயற்சிகளில் வந்து பார்த்திங்கன்னா சற்று சிரமப்பட்டு அனுகூலமான பலன்களை அடைய முடியுங்க. பிள்ளைகளினுடைய பிடிவாத போக்கானது வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது மாறும். தாய்மாமனுடைய வழியில் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்களானது அனுகூலமாகவே முடியும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதே போல் அலுவலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பணிச்சுமைகளானது உங்களுக்கு இருக்கும். வீட்லேயே நிறைய பிரச்சனைகள் அடுக்கடுக்காக இருக்கும். இருந்த போதிலுமே அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஆறுதலான ஒரு விஷயம் என்னென்னா நம்ம வேலை பார்க்கக்கூடிய இடம். அந்த வேலை பார்க்கக்கூடிய இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிம்மதி என்று வந்து இருக்காத ஒரு சூழ்நிலையானது உருவாகி இருக்குதுங்க. ஸோ உங்களுடைய அலுவலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா மற்றவர்கள் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லைனாலும் அங்கே கொடுக்கக்கூடிய அந்த வேலைகள், அதாவது உங்களால் செய்ய முடியாத அளவுக்கு மிகப்பெரிய பணிச்சுமைகள் வந்து பார்த்திங்கன்னா அழுத்தம், அதை நேர காலங்கள் பார்க்காமல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகளானது உங்களுக்கு ஏற்படும். ஸோ அந்த விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எப்படி செய்யணும் அப்படிங்கிற ஒரு நேரங்காலத்தை வந்து ஒதுக்கி நீங்கள் செய்வது சிறந்தது. உங்களுடைய வேலைகளை நீங்களே செய்து கொள்வது இருக்க வந்து பார்த்திங்கன்னா நல்லது அப்படின்னு வந்து சொல்லலாம். உங்களுடைய வேலையை வந்து பார்த்திங்கன்னா முடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு மற்றவர்களிடம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வேலையை ஒப்படைப்பதை நீங்கள் தவிர்க்கணும். உங்களுடைய வேலைகளை நீங்களே வந்து பார்த்திங்கன்னா செய்வது ரொம்ப சிறந்ததுங்க. மற்றவர்கள் செய்து தவறுதலாகி அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிப்பதை விட நீங்களே வந்து பார்த்திங்கன்னா அந்த வேலையை கூடுதலான டைமை எடுத்து வந்து செய்வது ரொம்ப சிறந்தது. அதிகாரிகளிடம் பேசும்போது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீங்கள் பொறுமையை கடைபிடிக்கணும். அதிகாரிகளிடம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக தான் செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எல்லாமே மேலே சரியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாதாடக்கூடாது. அது ரொம்ப தவறுதல். நம்ம மேலேயே தப்பாக இருந்தால் கூட கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா அமைதி காப்பது சிறந்தது. உங்களுடைய தொழில் வியாபாரம் அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் நிறையவே வந்து பார்த்திங்கன்னா முன்னேற்றமான நிலைகள் உண்டாகும். புதிய முயற்சிகளானது வந்து பார்த்திங்கன்னா சாதகமாகவே முடியும் அப்படின்னு வந்து சொல்லலாம். வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கான வங்கி கடன் உதவியானது உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ அந்த விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா மகிழ்ச்சி கொள்வீர்கள். எதிர்பார்த்த அரசாங்க சலுகைகளும் உங்களுக்கு கிடைக்கும். மேலுமே குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த நேரங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். இப்போ இந்த மாதம் எப்படிரா ஓடும், இந்த நாள் எப்படிரா ஓடும், இந்த வாரம் எப்படிரா ஓடும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலமானது ஐயோ 1 மணி நேரம் எப்படி ஓடும், 2 மணி நேரம் எப்படி ஓடும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். ஸோ அந்த குடும்ப உறுப்பினர்களினுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரொம்பவுமே கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைப்பில் வந்து பார்த்திங்கன்னா சிக்கி தவிப்பீர்கள். அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது உங்களுக்கு அனுசரணையாகவும் நடந்து கொள்வார்கள். அலுவலகம் செல்லக்கூடிய பெண்கள் அனைத்து விஷயங்களிலுமே வந்து பார்த்திங்கன்னா பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். மேலுமே நிதி ரீதியாக இந்த ஜூன் மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். தொழில் மற்றும் வியாபாரத்தில் வெற்றி பெறுவதற்கு இது ஒரு உகந்த காலங்களாக வந்து பார்த்திங்கன்னா சொல்லப்படுது. அரசியல் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு வெற்றி பெறக்கூடிய ஒரு காலகட்டங்களாக வந்து இந்த காலகட்டம் சாதகமாக அமையும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதேபோல் உங்களுடைய தாயாரினுடைய உடல் நலங்களானது மேம்படுங்க. மேலுமே உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய புகுந்த வீட்டாரிடம் இருந்து உங்களுக்கு நிதி உதவிகள் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் தப்பிச்சிங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். ஏன்னா அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது உங்களுக்கு கை கொடுத்து வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து தூக்கிவிடக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு உதவிகளை வந்து தான் செஞ்சுட்டு வந்துட்டுருப்பாங்க. அதேபோல் நீங்கள் ஆன்மீக மற்றும் சமய செயல்பாடுகளில் ஈடுபடுவதுடன் தேவைப்படுபவர்களுக்கு உதவும் முன்வருவீர்கள். திருமண வாழ்க்கை இனிமையாகவே உங்களுக்கு அமையும். காதல் உறவில் இருப்பவர்களுக்கு இடையிலான பிணைப்புகள் மேலும் வலுப்பெறும் அப்படின்னு வந்து சொல்லலாம்.
ஸோ இந்த நேரங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிக சாதகமாக வந்து இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய குடும்ப பிரச்சனைகளாகட்டும், இல்லை வெளியில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்களாகட்டும், உங்களுக்கு முன்ன இருந்த அந்த நிலைகளை விட இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு இடத்திற்கு வந்திருக்கீங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். அதை நீங்கள் எப்படி கையாளுறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு அந்த சாதகங்களும் பாதகங்களும் அமையும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மூமெண்ட்டுமே நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்துவது தான் உங்களுக்கு சிறந்த ஒரு பலனை கொடுக்குங்க. ஸோ இந்த ஜூன் மாதம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெருசாக நன்மைகளை செய்திடவில்லை என்றாலுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கெட்ட விஷயங்களானது நடக்க வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்புகள் குறைவு. ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா மனதில் வைத்துக்கோங்க. எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் செய்கிறீங்கன்னா அகலக்கால் வைக்க வேண்டாம். அதாவது ஒரு பிஸ்னஸ் தொடங்குவதோ இல்லை மற்றவர்களிடம் பேசும்போது வந்து பார்த்திங்கன்னா கவனக்குறைவோடு பேசுவது, அப்புறம் நீங்கள் வந்து மனசு விட்டு பேசுகிறேன்னு சொல்லிட்டு தேவையில்லாதெல்லாம் வந்து பேசி அதன் மூலிமா பிரச்சனைகளை வளர்த்து கொள்வது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா தவிர்த்துக்கோங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.